friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஆப்பிள் வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். இது வந்து வெளிய கொஞ்சம் கிறிஸ்பியா, உள்ள வந்து நிறைய ஆப்பிள்லாம் லோட் பண்ணி அப்படியே ஒரு கேக் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாம வெளிய வந்து ஒரு சுகர் கிளேஸ் கொடுப்போம். அதனால அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்பிள ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் ஆப்பிள் எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் இருந்துச்சு. ரெண்டு ஆப்பிள் கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்துக்கோங்க. அதோட தோல் எடுத்துட்டு உள்ள இருக்கிற விதைகளையும் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு அப்புறமா இத வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணனும். கொஞ்சம் சின்ன சைஸ் ஆப்பிள்னா 3 நமக்கு தேவைப்படும். இது வந்து ஒண்ணொண்ணு 200 கிராம் போல இருந்துச்சு. இந்த மாதிரி ஆப்பிள்லாம் கட் பண்ணிட்டு இத வந்து ஒரு பவுல்ல மாத்திடலாம். மாத்திட்டு இதோட வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்துல பாதி எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ் எலுமிச்சை பழம்னா நமக்கு வந்து ஒன்னு தேவைப்படும். அதோட ஜூஸை வந்து ஃபுல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இது வந்து ஆப்பிள் வந்து பிரவுன் ஆகாமயும் இருக்கும். அதே நேரம் எலுமிச்சை பழத்தோட டேஸ்டும் வந்து நல்லா இருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதனால இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடியா வச்சுக்கோங்க. இருக்கட்டும். ஆப்பிள்லாம் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வந்து அந்த மாவு தயார் பண்ணனும். இதுல வந்து ஆப்பிளும் சின்னமனும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அதனால நம்ம வந்து சின்னமன் பவுடர் பண்ண போறோம். நம்ம கிட்ட வந்து சின்னமன் பவுடர் இருந்துச்சுனா டைரக்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா நம்ம வீட்ல பட்டை எப்பவுமே ரெடியா இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பீஸ் பட்டை எடுத்துர்க்கேன். அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா அரைச்சு எவ்வளவு நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வந்து நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்ல ஃபைன் பவுடரா நமக்கு வேணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 185 கிராம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவா சேர்க்கறீங்கன்னா 3/4 டீஸ்பூன் போதும், 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா நம்ம அரைச்சு ரெடியா வச்சிருக்கோம்ல சின்னமன் பவுடர் பட்டையோட பொடி, அதுல இருந்து 1/2 டீஸ்பூன் போல எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த சின்னமன் ஃப்ளேவர் வேண்டாம்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே தான். இந்த மாதிரி கலந்து ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது இன்னொரு பவுல்ல நான் வந்து 2 முட்டை சேர்க்க போறேன். 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பால். நான் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்துர்க்கேன். கடைசியா வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துர்க்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நமக்கு வந்து சின்னமன் ஃப்ளேவர் மட்டும் போதும்னா நம்ம வந்து வெறும் பட்டையோட பொடியே போதும். இல்லனா இதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதை வந்து அப்படியே நம்மளோட மாவு பொருட்களோட சேர்த்துற வேண்டியதுதான். சேர்த்துட்டு ஒரு வாட்டி லைட்டா கலந்து வச்சிடலாம் நம்ம. இந்த மாதிரி லைட்டா பட்டும் படாம ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, ரெடியா வச்சிருக்க கூடிய ஆப்பிள், அதை வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து உள்ள நிறைய ஆப்பிள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஆப்பிள் கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஒருவேளை பால் அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கலாம். அதனால ரொம்ப தண்ணியாகிற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அப்படியே உள்ளே வந்து நிறைய ஆப்பிள் தெரியுது நமக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். போட்டதுமே இந்த மாதிரி பபிள்ஸ் வருதுல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப குறைவான சூடில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு அந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே சேர்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் வச்சு அப்படி தள்ளி விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணணும். ரொம்ப அப்படியே மொத்தமாக இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வெளியே அந்த லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அப்படியே 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஃபஸ்ட் நான் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். கொஞ்சம் கூட சின்ன சைஸில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 10 பீஸ் கிடைக்கும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக போட்டு எடுக்கலாம். அப்படி 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வரது வரைக்கும் நம்ம பொரிய வச்சு கூட எடுக்கலாம். ஸோ நிறைய எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். அப்படி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு லேசான ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸோட நல்லா தான் இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இது மேலே வந்து நம்ம ஒரு சுகர் கிளேஸ் பண்ணி சேர்க்க போகிறோம். அந்த டோனட்லலாம் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி. அதனால் இதை வந்து அப்படியே சாப்பிடும்போது அந்த கிளேஸோடு சாப்பிடும்போது இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிளேஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 150 கிராம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு எவ்வளோ நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே வாசனைக்காக நம்ம அரைச்சி வச்சுக்கோம்ல பட்டையோட பொடி, அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மாற்றிட்டு இது கூட வந்து ஒரு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் பால் தேவைப்படும்.
ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்ந்து வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே கரெக்டாக வந்துடும் எல்லாமே. அதனால் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போல் தான் பால் நமக்கு வந்து தேவைப்படும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு விரும்பப்பட்டிங்கன்னா நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டியாக போதும் நமக்கு. இதை விட தண்ணியாக வைக்கணுன்னாலும் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது கரெக்டாக அது வந்து அந்த கிளேஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இது மேலே டிப் பண்ணிவிட்டு ஸ்வர்ல் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியே அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிகிட்டே எடுக்கும்போது அந்த சுகர் வந்து கரெக்டாக கோட் ஆகி நல்ல ஒரு ஷைனோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கிளேஸ் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தடா, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ஆப்பிள் கேக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உள்ளே வந்து கேக் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. சர்க்கரை கொஞ்சமாக போதும்னு நினைக்கிறவங்க நடுவில் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். நமக்கு இது வேண்டாம். நமக்கு அப்படி ததும்ப இருக்கும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.